இன்று மார்கழி 5ஆம் நாள். மாணிக்க வாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவையிலிருந்து 5ஆம் பாடலும் அதன் பொருளையும் இந்த பதிவில் காணலாம். மாலறியா நான்முகனும் காணா மலையினை சிவபெருமானோட பாதங்களை காண்பதற்காக வராகமா உருவெடுத்து திருமால் கிளம்புறார். அவரோட உச்சியை காண்பதற்காக பிரம்மா அன்னமாக உருவெடுத்து கிளம்புறார். ஆனா 2 பேராலையுமே அதை பார்க்க முடியல. அடிமுடி காணாத பெருமை. அடியையும் பார்க்க முடியாது, முடியையும் பார்க்க முடியாது. அதாவது அவருடைய உச்சியையும் பார்க்க முடியாது, பாதத்தையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பெருமை வாய்ந்த மல வடிவத்துல இருக்கிற இந்த அண்ணாமலையார் நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்பாய் படுரி கடைத்திறவாய். அவ்வளோ பெருமை வாய்ந்த சிவபெருமான எனக்கு தெரியாதா, எனக்கு நல்லா தெரியுமேனு ரொம்ப சாதாரணமா பேசுற. பாலும் தேனுமா பேசுற. வந்து முதல்ல கதவை தர. நாளமே விண்ணே பிறவே அறிவறியான். மண்ணுலகத்திலையும் சரி விண்ணுலகத்திலையும் சரி இருக்கிற யாராலையுமே அவரோட கோலத்தை புரிஞ்சுக்கிற நிலைமை இல்லை. அவர்களுக்கு அறிவுக்கு எட்டாதவர் தான் அந்த சிவபெருமான். கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று அப்படி பெருமை வாய்ந்த அந்த சிவபெருமான் நம்மள மாதிரி எளிமையான மக்களோட தூய பக்திக்கு கண்டிப்பா அருள் செய்வர். அதனால சிவனே சிவனேன்னு நாங்க இங்க கூவின்னு இருக்கோம். ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். ஆனா அந்த ஒளியெல்லாம் எதுவுமே கேட்காம இப்படி தூங்குறியே அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிறவளை பார்த்து இந்த தோழிகள் எல்லாம் சொல்றாங்க. கடவுளா, எனக்கு தெரியுமே, அவர் தான் தினமும் பார்க்குறேனே எங்கள் வீட்டில். தினமும் கோயிலுக்கு தான் போகணுன்னு கட்டாயமா? புதுசாக அவர்கிட்ட போய் என்ன பார்க்க போகிறோம்? வருஷம் மார்கழி வருது, ஒவ்வொரு வருஷமும் மார்கழியை கொண்டாடணுமா? இப்படி விதண்டாவாதம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த அஞ்ஞானம் மறைஞ்சு இறைவனோட சிறப்பை நம்ம உணரணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட உட்பொருள். இப்போ முழு பாடலையும் பார்க்கலாம். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்பாய் படுரி கடைத்திறவாய். நாளமே விண்ணே பிறவே அறிவறியான். கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். இந்த மார்கழி மாதத்துல அதிகாலை எழுந்து அந்த சிவனை போற்றி துதித்து அவருடைய அருளை பெறுவோம். ஓம் நம சிவாய.